வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் எங்களுடைய உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த அளவில் இன்றைய காலகட்டத்தில் பல நோய்கள் எங்களை தாக்குகின்றன. அது உள ரீதியிலும் பல பிரச்சனையை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இதற்கான கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் எங்களுடைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான விடயம் குறித்து பார்க்க போகின்றோம். இன்றைய சூழலில் பலருக்கும் மனம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. பலரும், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள். இப்படியான மனிதர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது குடும்பம். குடும்பம் என்கின்ற ஒன்றாலேயே நாங்கள் தைரியமான மனிதராக இந்த சமூகத்திற்கு முகம் கொடுக்கின்றோம். அந்த அளவில் இந்த குடும்ப மனநலத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் என்னவாக இருக்கின்றது, அதனை நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும் என்பதற்கான பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் விடை காணப்போம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் உளவியலாளர், உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் குடும்ப மனநல பாதுகாப்பு குறித்து முழுமையாக பேச போகின்றோம். அந்த அளவில் எங்களுக்கு உடல் நலம் போன்று உளநலமும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்த குடும்ப மனநலத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் என்னவாக இருக்கின்றது? ஷாலினி, குடும்பம் என்று சொன்னீர்கள் இல்லையா? ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அங்கம், சிறிய அங்கம் குடும்பம் தான். இந்த குடும்பம் என்ற அமைப்பு எவ்வளவு ஆரோக்கியமானதாக, மன உடல் இரண்டிலுமே ஆரோக்கியமானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் ஒரு சமூகம் ஆரோக்கியமானதாக இருக்கும் இல்லையா? ஆகவே இந்த மனநல பாதுகாப்பு, ஒரு குடும்பத்தினுடைய மனநல பாதுகாப்பு உடல்நல பாதுகாப்பிற்கு இணையாக முக்கியமான ஒன்று. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், அதிகமானவர்கள் அந்த மனநல பாதுகாப்பு என்பதனை கைக்கொள்வது இல்லை. அதிலே பெரிதும் கவனம் செலுத்துவது என்பதும் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அது மிகவும் முக்கியம். உடல் நலம் எப்படி வெளியே தெரிகின்றதோ மனநலம் அந்த அளவுக்கு வெளியே தெரிவது இல்லை. ஆகவே நாங்கள் அதனை கவனிக்காமல் விட்டு விடுகின்றோம். ஆனால் மனநல பாதுகாப்பு என்பதும் மிகவும் முக்கியம். அதற்கு முதலில் மனநலம் என்றால் என்ன, மனநலம் எப்படியாக பாதுகாக்கப்பட வேண்டும், எதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வு குடும்பங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் கல்வி கற்று இந்த சமூகத்தில் முந்தி இருப்பது மாத்திரம்தான். திருவள்ளுவர் கூறுவது போல, தந்தை மகட்காற்றும் உதவி அவயத்தில் முந்தி இருப்ப செயல் என்று அது மட்டும்தான் எங்களுடைய கடமை. ஆகவே இந்த ஒரு ஓட்டப்பந்தயத்திலே மகனையோ மகளையோ கொண்டு விட்டு அவர்கள் முன்னேறி ஓடுவது, முன்னே வா என்று அவர்களை உற்சாகப்படுத்தி முன்னால் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களை நல்ல முன்னேறியவர்களாக, சமூகத்திலே எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற அவா அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அது மாத்திரமே அவர்களுக்கு மனநல பாதுகாப்பை கொடுத்து விடாது. அந்த ஓட்டத்திலே அவர்கள் சோர்வடையக்கூடும். அந்த ஓட்டத்தினால் அவர்களுக்கு மன இறுக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த ஓட்டத்தை அவர்கள் சரிவர செய்து முடிக்காத பொழுது அவர்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்படக்கூடும். அவர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர்கள் மன இறுக்கத்திற்கு, மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடும். ஏனென்றால் வாழ்க்கை என்ற ஒரு விதத்தில் பார்க்காமல் ஒரு பந்தயமாக, ஓட்டப்பந்தயமாக பார்க்கும் மனநிலை இன்று அதிகரித்திருக்கின்றது. இது முக்கியமாக குடும்ப மனநிலையை பாதிப்படைய செய்யக்கூடிய காரணியாக உருவெடுத்திருக்கின்றது. அடுத்தது பொருளாதார சிக்கல்கள். ஒரு பாடசாலையில் ஒரு குழந்தை படிக்கின்றது என்றால் அந்த குழந்தை மற்ற பிற குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கும். அங்கே பிற குழந்தைகள் என்னென்ன செய்கிறார்களோ அனைத்தையும் தானும் செய்ய வேண்டும், தனக்கும் அவை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் சாதாரண விடயம். அது நியாயமானதும் கூட. ஆனால் அந்த இடத்தில் எல்லா பெற்றோருக்கும் அதனை தந்துவிட முடியுமா என்று நாங்கள் கேட்டால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக அது முடியாத ஒன்றாக இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படக்கூடும். அங்கே பெற்றோர்கள், நான் கூறியது போல, பெற்றோர்கள்
எது சரியான மனநலம், எது தேவையானது, எது தேவையில்லாதது, இது வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அல்ல. ஆகவே எல்லோருக்கும் முந்தி நாங்கள் எல்லா விதத்திலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில நேரங்களில் நாங்கள் சாதாரணமாகவும் இருக்கலாம் என்ற உணர்வுகளை முதலில் பெற்றோர்கள் கைக்கொள்ள வேண்டும். பிறகு குழந்தைகளுக்கு அதனை வலியுறுத்த வேண்டும், அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டும். இவற்றை செய்வோமையாக இருந்தால் இந்த நீங்கள் கூறுகின்ற அந்த குடும்ப மனநலம் என்பது பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் முதலில் மனநல பாதுகாப்பு என்றால் என்கின்ற புரிதலை ஏற்படுத்த வேண்டியது மிக அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று குடும்ப மனநலத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் சிறப்பாக கூறினீர்கள். இன்றைய காலகட்டத்தில் குடும்ப மனநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றது? குடும்ப மனநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் ஏற்கனவே நான் கூறியது போல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. காரணம், இந்த வேகமான உலகம், நவீனமயமாக கொண்டு போகின்ற உலகம், நிறைய விடயங்கள் சந்தைப்படுத்தல்கள் அதிகமாக செய்கிறார்கள். இப்பொழுது தொலைக்காட்சி, நாங்கள் இருக்கின்ற இந்த ஊடகமாக இருக்கட்டும், இதை போன்ற நல்ல விடயங்கள் சென்று சேர்க்கின்ற அதே நேரத்தில் நிறைய வியாபார விடயங்கள், வியாபார உத்திகள் கையாளப்படுகின்றது, விளம்பரங்கள் அதிகமாக இருக்கின்றது. இவற்றை பார்க்கின்ற குழந்தைகளுக்கு அவை அனைத்துமே அவர்களுக்கு தேவையானதாகத்தான் தோன்றும். குழந்தைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களான எங்களுக்குமே கூட நிறைய விடயங்கள் இவை அனைத்தும் இருந்தால் நன்றாக இருக்குமே, இப்படியும் விடயங்கள் இருக்கின்றனவா என்ற அறிவுறுத்தல்கள் அதிகமாக கிடைக்கின்றது. இப்போ விளம்பரங்கள் இவ்வளவு நாளும் எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் எங்களை வந்தடைகின்றது. ஆகவே எங்களுக்கு விடயங்கள் வந்தடையக்கூடிய வழிவகைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றிற்கான எங்களுடைய தேவைகளும் இயல்பாகவே அதிகரித்துவிடும். இயல்பாக அதிகரிக்கின்ற இந்த தேவைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பொருளாதாரம் இருக்கக்கூடுமா இல்லையா என்பது ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் அவை மாறுபடக்கூடும். ஆகவே இருப்பவர்கள் அவற்றை செய்யும் பொழுது இல்லாத இடத்தில் இருக்கின்றவர்கள் அதனை செய்ய தலைப்படுவார்கள். அதனை செய்ய தலைப்படும் பொழுது அந்த இடத்திலே அவர்களுடைய பொருளாதார சிக்கல் என்பது அதிகரிக்கும். இது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது, ஐயோ என்னால் முடியவில்லையே, என் குழந்தைக்கு இதை கொடுக்க முடியாது. அது மிகவும் சாதாரணமான ஒரு விடயமாக கூட இருக்கும். அது கொடுத்தே ஆக வேண்டிய அத்தியாவசிய பொருளாக இருக்காது, சாதாரணமான விடயமாக இருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் கொடுக்க முடியாமல் போகும் பொழுது ஒரு பெற்றோராக அவர்களுக்கு அது தன்னை பற்றிய ஒரு மனப்பாதிப்பை, தன்னை பற்றிய ஒரு குறைவான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். அதே போல் குழந்தைக்கும், ஐயோ இது எனக்கு கிடைக்கவில்லையே, இது எனக்கு முக்கியமா இல்லையா என்பது குழந்தையினுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். ஆகவே அதை குழந்தை எண்ணாது. ஆனால் இது எனக்கு கிடைக்கவில்லையே என்ற அந்த தேவையின் வெளிப்பாடு அல்லது அந்த எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆற்றாமையை குழந்தைகள் மனநல பாதிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதே போல் இதை உண்டால்தான் நான் வளர்வேன், இதை உண்டால்தான் நான் சரியாக படிக்க முடியும் போன்ற மனநல சிக்கல்களையும் அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நான் கவனித்திருக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட பிராண்டை தான் நான் பாவிக்க வேண்டும், இல்லையா அதுதானே சரி என்று என்னிடம் வந்து கேட்கின்ற பதின்ம பருவத்து மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் இப்பொழுது நிறைய இந்த என்ன சொல்வது என்டர்டெயின்மெண்ட் வகைகளிலும் நிறைய பேர் இப்பொழுது நடிகர்களாக இருக்கலாம், இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், இவர்களைத்தான் நான் பார்க்கிறேன், இவர்களை பார்ப்பது தான் இப்பொழுது ஃபேஷனாக இருக்கின்றது போன்ற மனநிலைகளும் இருக்கின்றது. அவற்றை அவர்களுக்கு தொடர்ந்தும் செய்ய முடியாமல் போகும் பொழுதும் அங்கே மனநல பாதிப்புகள் உருவாகின்றது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக அழுத்தங்கள் மற்றும் தங்களால் இயன்றவை இயலாதவை போன்றவற்றை, அவரும் நடன வகுப்புக்கு போகிறார், நானும் போக வேண்டும், அவர் அந்த வகுப்புக்கு செல்கிறார், நானும் செல்ல வேண்டும், இந்த ஆசிரியரிடம் போனால்தான் சரியாக படிக்க முடியும், இப்படியான விடயங்களும் மனநல பாதிப்பு. ஏனென்றால் சிலவற்றைத்தான் எங்களால் செய்ய முடியும், சிலவற்றை எங்களால் செய்ய முடியாமல் போகலாம். அப்படி முடியாமல் போகும்போது அதுவும் மனநல பாதிப்பாக வருகின்றது. குடும்ப மனநலம் இது குழந்தைகளை பொறுத்தவரை. பெற்றோரை பொறுத்தவரை இவற்றை என்னால் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியவில்லையே, இவற்றையெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன், எல்லாமே கொடுத்திருக்கிறேன், நீ ஏன் படிக்க மாட்டேன் என்கிறாய், எல்லாமே தந்திருக்கிறேன், நீ ஏன் எனக்கு இதை
நான் எதிர்பார்ப்பதை நீ செய்யவில்லை என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கும் வருகின்றது. அது ஒரு வாழ்க்கையை ஓட்டப்பந்தயமாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஒரு மனநிலை. ஆகவே இவற்றுக்கு இடையில் குடும்பத்தினுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. இவற்றை எல்லாவற்றையும் விட குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் என்பது இல்லாமல் போகின்றது. ஏனென்றால் நாங்கள் சொன்ன வாழ்க்கை ஓட்டம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், பொருள் ஈட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் காரணமாக எங்களுடைய தொடர்பாடல் குழந்தைக்கும் தாய்க்குமான, குழந்தைக்கும் தகப்பனுக்குமான, தம்பதியினருக்கு இடையிலான தொடர்பாடல்கள் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றது. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்களுடைய தொழில்நுட்ப பாவனைகள். ஃபோன், கைத்தொலைபேசியாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் பாவிக்கும் பொழுது அங்கேயும் எங்களுக்கு ஒரு மனநல பாதிப்பு, தொடர்பாடல் பாதிக்கப்படும் பொழுதும் மனநல பாதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாகும். இவையெல்லாம் குடும்பத்தை பாதிக்கக்கூடியவை. நிச்சயமாக, அதாவது தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றம், அதே நேரத்தில் பொருளாதாரம் என்பதும் நாங்கள் ஓட்டப்பந்தயமாக மற்றவர்களோடு போட்டி போடுவது, ஒப்பீடு செய்து பார்ப்பதனூடாகவும் பல்வேறு மனதளவில் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் ஏற்படுவதாக அருமையாக வந்து கூறியிருந்தீர்கள். இன்றைய தினம் குடும்ப மனநல பாதுகாப்பு குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் உளவியலாளர், உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். நிச்சயமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், இன்றைய குடும்பங்களில் இந்த மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக உரையாடல்கள் வந்து இல்லாமல் போனது மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. அந்த அளவில் பல கணவன் மனைவிகளுக்கு இடையில் விரிசல் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாகவும் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விரிசல் என்பது விவாகரத்து வரை கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த அதே விடயம்தான், தொடர்பாடல், உரையாடல்கள் இல்லாமல் போவது. குடும்பங்கள் இணைந்து உணவருந்துதல், இணைந்து ஒரு வேலையை செய்தல் அல்லது ஒரு வெளியூர் பயணம் ஆகியவற்றை செல்லுதல் என்பது அரிதாகி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் குழந்தைகள் வகுப்புகள் இருக்கின்றன, எங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன. வேலைகள் இல்லாத நேரம் எங்களுடைய நேரத்தை உண்பதற்கான அதிகமான விடயங்களை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றோம். தொலைபேசியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், வேறு நண்பர்கள் என்று அளவலாக செல்வதாக இருக்கலாம், மது பாவனைகளாக இருக்கலாம். ஆகிய எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய குடும்ப தொடர்பாடலை, உரையாடல் என்பதனை இல்லாமலாக்குகின்றது. இந்த உரையாடல் அற்றுப்போகும் பொழுது, சரியான உரையாடல்கள் அற்றுப்போகும் பொழுது எங்களுடைய எண்ணங்கள், கருத்துகள் ஒருவரோடு ஒருவர் பகிரப்படாமல் இருக்கிறது. இவை எங்களுக்கிடையிலான சுமூக உறவை பாதிக்கிறது. இரு மனிதர்களுக்கு இடையிலான சுமூக உறவை பாதிக்கக்கூடும். அதே நேரத்தில் ஈகோ என்று சொல்கின்ற நானா நீயா என்ற அந்த பிரச்சனைகள், நீ சொல்வது சரியா, நான் சொல்வது சரியா, இல்லை நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், நீ சொல்வதை நான் கேட்க வேண்டும், இப்படியான ஈகோ கிளாஷ் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஈகோ கிளாஷ் என்று சொல்லுவோம். இவையும் எங்களுடைய உரையாடலை மட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இல்லாமலாக்கக்கூடிய காரணியாக காணப்படுகின்றது. முக்கியமாக இப்பொழுதெல்லாம் அருகிலே இருக்கின்ற கணவனோ மனைவியோவை விட எங்கள் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்கின்ற அல்லது இந்த வாட்ஸ்அப் குழுமங்களிலே வருகின்றவற்றிற்கு பதில் சொல்கின்றதே எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றதே தவிர, அதாவது அருகிலே இருப்பவரை விடுத்து எங்கோ இருப்பவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல சித்தமாக இருக்கின்றோம். ஆனால் அருகிலே இருப்பவருடைய கேள்விகளுக்கு செவிமடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இது எங்களுடைய குடும்ப உறவில், கணவன் மனைவி உறவில், பெற்றோர் குழந்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடியது. ஏனென்றால் ஒரு குடும்ப அமைப்பாக இருப்பதற்கு உரையாடல் என்பது, தொடர்பாடல் என்பது மிகவும் முக்கியமானது. இது அற்றுப்போகின்ற நேரத்தில் அங்கே விரிசலை தவிர வேற எதையும் நாங்கள் காண முடியாது. இது குழந்தைகளுடைய மனநிலையில் மாத்திரமல்ல, தம்பதிகளுக்கு இடையிலான மனநிலையிலும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இவைதான் நீங்கள் கூறியது போல விவாகரத்துகள் அதிகரிப்பதற்கு ஆகியவற்றிற்கு காரணம். அதை போலவே கால மாற்றத்திற்கு, கால ஓட்டத்திற்கு ஏற்ப எங்களுடைய சிந்தனை ஓட்டங்களை, எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் செப்பனிட்டு கொள்ளாததும் ஒரு வகையில் காரணமாகும். ஒரு காலம் இருந்தது,
ஆண்கள் சொல்வதை பெண்கள் கேட்க வேண்டும், ஆண்கள் வேலைக்கு செல்வார்கள், பெண்கள் அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டும், பெண்களுடைய கல்வி உரிமை மறுக்கப்பட்ட காலங்கள் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்பொழுது காலநிலை மாறிவிட்டது, காலம் மாறிவிட்டது. பெண்களும் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு இணையாக குடும்ப பொருளாதாரத்தினை சுமக்கின்றார்கள். இந்த காலத்தில் அதிகளவான குடும்பங்களில் அது தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது. கணவனும் மனைவியும் இணைந்து பொருளீட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே முன்னர் வரவிற்குள் செலவுகளை சுருக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது செலவுக்கு ஏற்றது போல வரவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களிலே கணவனும் மனைவியும் தொழில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த பழைய சிந்தனைகள், நான் கூறுவது போல நீ வீட்டில் இருக்க வேண்டும், நான் செல்வேன், எனக்கு தான் எல்லாம் இருக்கின்றது, உனக்கு ஒன்றும் இல்லை என்ற அந்த மனநிலையிலிருந்தும் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும், செப்பனிட்டு கொள்ள வேண்டும். எப்படி பொருளாதார சுமையை மனைவியும் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறாரோ அதே போல கணவனும் குடும்ப வேலைகள் என்கின்ற சுமையை பகிர்ந்து கொள்ள தயாராகும் பொழுது இங்கே ஒரு சமநிலை ஒன்று பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது குடும்பத்தினுடைய அமைதி, குடும்பத்தினுடைய மனநலம் ஆகியவற்றை பாதுகாப்பதில் உதவி செய்யும். அங்கே அதை போன்ற ஒரு சமநலத்தை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளும் அதற்கு பழகிவிடுவார்கள். இதுதான் எதிர்காலம் என்று அவர்களுக்கும் தெரியும். இல்லாமல் இங்கே ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் சச்சரவுகளில் ஈடுபடும் பொழுது குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரே வழி புரிந்துணர்வும் உரையாடலும். உரையாடல் மூலமாகத்தான் புரிந்துணர்வு வரும். அந்த காலத்தில் சொல்வார்கள், சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள். என்னுடைய கணவர் செருப்பை கழட்டி வைப்பதிலிருந்தே நான் கண்டுகொள்வேன் அவர் கோபமாக இருக்கின்றாரா இல்லையா என்று. இப்பொழுது அவை சாத்தியமே அல்ல. அந்த வாழை இலை பரிமாறி சாப்பிடும் பொழுது அங்கே தெரியும் யாருக்கு என்ன பிடிக்கும் என்று கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். கணவருக்கு என்ன விருப்பமாக இருக்கும், குழந்தைகளுக்கு என்ன விருப்பம் என்று அதை வைத்தே கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுதெல்லாம் அதை உரையாடல் மூலமாகவே நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்படித்தான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று நாங்கள் கூறுவது கடினமான விடயம். ஆகவே இப்பொழுது உரையாடல்களை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக இவற்றை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். நிச்சயமாக, அதாவது உரையாடல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. காலத்திற்கேற்ப எம்மை மாற்றி அமைத்து அது சார்ந்த புரிந்துணர்வோடு நாங்கள் செயற்படும் பட்சத்தில் இந்த தம்பதிகளுக்கு இடையிலான விரிசலை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என கூறினீர்கள். இன்றைய காலகட்டத்தில் குடும்ப மனநலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயமாக பொருளாதாரம் காணப்படுகின்றது. ஆனால் இன்று குழந்தைகள் கூட எங்களுக்கு மன அழுத்தம் காணப்படுவதாக கூறுகின்றார்கள். இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் சொன்னது போன்றுதான் காலத்தின் மாற்றமாக கூட இருக்கலாம். இவ்வாறு குழந்தைகள் தங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது என்பது கூறுவதற்கான மிக முக்கியமான காரணிகள் என்னவென நீங்கள் பார்க்கின்றீர்கள்? முதலாவது காரணியாக நான் கருதுவது இந்த பாடங்கள், அவர்களுடைய கல்வி சூழல். கல்வி சூழலில் அவர்களுக்கு போட்டி அதிகம். இந்த காலத்தில் கல்வி சூழலில் போட்டி அதிகம். அனைவருமே ஏதோ ஒன்றை அடைவதற்காகவே அது தவறும் அல்ல, செய்ய வேண்டியது தான். ஆனால் அவர்களுக்கான அந்த கால அட்டவணை மாற்றங்கள், சரியான கால அட்டவணைகளை அமைத்து கொடுப்பது என்பது சரிவர நடைபெறுகிறதா என்ற கேள்விக்குறி எனக்கு இருக்கின்றது. நேர மேலாண்மை என்பதனை நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை. இந்த நேர மேலாண்மை என்பது மிக முக்கியமானது. அது பெற்றோராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். முக்கியமாக இந்த பாடசாலை செல்லும் அல்லது பாடசாலை முடித்து அதை மேலதிக கல்வி யூனிவர்சிட்டி போன்றவற்றிலே கற்கின்ற மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், புதிதாக வேலைக்கு செல்ல தொடங்கி இருக்கின்ற இளைஞர்களாகட்டும், நேர மேலாண்மை என்பதனை சிறு வயது முதலே கைக்கொள்வது மிகவும் அவசியம். இந்த நேர மேலாண்மை இல்லாத காரணத்தினால்தான் அதிகளவான மன அழுத்தங்களுக்கு குழந்தைகள் ஆளாகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய அழுத்தம், இதை செய் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்களுக்கு சில விடயங்களை திணிக்கும் பொழுது, இதனை நீ செய்தே ஆக வேண்டும் என்ற அவர்களை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது அவர்களுக்கு அது மன அழுத்தமாக மாறுகின்றது. அண்மையில் அலிபாபா என்ற அந்த இணையதளத்தினுடைய அதிபர் கூறியிருந்தால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கூறுவது என்னவென்றால்,
நீங்கள் மிக நன்றாக படிக்கக்கூடிய 100க்கு 100 100க்கு 90 வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். ஆனால் ஒரு 60 70 என்ற வகையில் இருந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் மேல் மற்றவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு குறைந்துவிடும். எதிர்பார்ப்பு குறைந்தாலே உங்களுடைய மன அழுத்தம் குறையும். அவற்றிலிருந்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நீங்கள் மற்ற விடயங்களில், உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விடயங்களில், உங்களுடைய மற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய, மற்ற ஆற்றல்களை வளர்த்து கொள்ளக்கூடிய விடயங்களில் உங்களை ஈடுபடுத்துங்கள் என்றுதான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு கூறுகின்றேன் என்று அவர் கூறியிருந்தார். கோடிக்கணக்கில் தொழில் செய்கின்ற ஒருவர் சொல்கின்ற விடயம், அதாவது பல லட்சம் மதிப்புள்ள, பல கோடி மதிப்புள்ள ஒரு வியாபாரத்தை நடத்துவதற்கு கல்வியறிவு மாத்திரமே போதாது. நிறைய விடயங்கள் அவசியமாகின்றது. முக்கியமாக எங்களுடைய மனநலம், அதே போல் எங்களுடைய மகிழ்ச்சி, இவை மிக முக்கியமான காரணிகள். ஆகவே அந்த நிலைக்கு செல்வதற்கு கல்வியறிவை மாத்திரம் கொடுத்து விடுவோம், சென்று விடுவார்கள் என்றால் இல்லை. கல்வியறிவை முற்றுமுழுமையாக பெற்றுக்கொண்டு, ஆனால் அதை சார்ந்த துறையிலே பிரகாசிக்க முடியாமல் போன எத்தனையோ பேரை நாங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறேன். கல்வி அறிவு மாத்திரமே அனைத்தையும் வழங்கிவிடாது. கல்வி தகைமைகள் மாத்திரம் அனைத்தையும் வழங்கிவிடாது. குழந்தைகளுடைய மகிழ்ச்சி மிக முக்கியம். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் மறுதளிக்கும் பொழுது அவர்களுடைய மன அழுத்தம் கூடும். நிச்சயமாக அருமையாக கூர்ந்தீர்கள். இன்றைய காலத்தில் பிள்ளைகளுக்கே மன அழுத்தம் ஏற்படுகின்றது. கற்றல் என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை அதீதமாக திணிக்கும் பொழுது அது அழுத்தமாக மாற்றம் பெறுகின்றது. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி என்பது மிக முக்கியம் என்பதை புரிந்து நாங்கள் செயற்பட வேண்டியது அவசியமான ஒன்று. பெற்றோர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, இந்த உரையாடல் இருக்கும் பட்சத்தில் இவ்வாறான விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் பேசக்கூடிய விடயமாக இருக்கின்றது குடும்ப மனநல பாதுகாப்பு குறித்து. பொருளாதாரம் இந்த பாதிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகின்றது. இன்னும் என்னென்ன விடயங்கள் தாக்கம் செலுத்துகின்றன, அதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான கேள்விகளுக்கு விடை வழங்குவதற்காக இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் உளவியலாளர், உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். அந்த அளவில் நீங்கள் அருமையாக கூறினீர்கள், பிள்ளைகள் எவ்வாறு மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள், எப்படியான விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர் யுவதிகள் அதீதமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது, எனக்கு மனதளவில் பிரச்சனையாக இருக்கின்றது, அதை நான் நிவர்த்தி செய்வதற்கு இதுதான் எனக்கான நிவாரணி என்கின்றவாறு கூறுகின்றார்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? மிக முக்கியமான காரணியாக நான் கருதுவதுதான் இந்த கல்வியில் இருக்கக்கூடிய மன அழுத்தம். கல்வி மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றினால் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள். அதற்கு அடுத்து அது அவர்கள் நினைக்கின்ற மன அழுத்தம் அதிகரிக்கின்றதற்கான காரணமே தவிர போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பதற்கான காரணம் கல்வி அல்ல. கல்வி அதிலிருந்து அவர்களை மீட்கின்ற ஆயுதம். ஆனாலும் அதீத எதிர்பார்ப்பு, மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி இருக்கக்கூடிய அதீத எதிர்பார்ப்பு, பெற்றோருக்கும் மாணவர்களை பற்றி இருக்கக்கூடிய, இளைஞர்களை பற்றி இருக்கக்கூடிய அதீத எதிர்பார்ப்பும் அவர்களை மன அழுத்தத்திற்கு தள்ளும். சரி, மன அழுத்தத்திற்கு ஒரே தீர்வு போதைப் பொருளா என்று கேட்டால் இல்லை, நிச்சயமாக இல்லை. மன அழுத்தத்திற்கு தீர்வு கவுன்சிலிங் செய்து கொள்ளலாம். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்கின்றன. அவற்றை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை அணுகலாம், அவற்றை செய்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை விடுத்து அங்கே அவர்களுடைய மன அழுத்தம் புரிந்து கொள்ளப்படாதது அல்லது அவர்களுடைய மன அழுத்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாத ஒரு காரணம் தான் அவர்களை போதைப் பொருள்கள் பக்கத்திற்கு அழைத்து செல்கின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கின்றது. காரணம், உரையாடல்கள் இருக்கும் இடத்து அவர்கள் பெற்றோரோடு அவர்களுடைய மன அழுத்தத்தை பற்றி பேசக்கூடும். அவர்களுடைய மன அழுத்தம் எத்தகையது, அதிலிருந்து தான் ஏன் வெளிவர நினைக்கின்றேன் என்பதனை எல்லாம் அவர்கள் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர்களுக்கு உரையாடல் நேரங்கள் சரிவர கிடைக்கும் இடத்தில். அப்படி இல்லாத நேரத்தில் அவர்கள் தவறான நண்பர்களுடைய வழிகாட்டுதல்களின் பின்னால் செல்லக்கூடும். அப்படியான நேரத்தில் குழந்தைகள் எங்களிலிருந்து அதிக தூரம் விலகி செல்வதை நாங்கள் உணர்ந்திருப்போம்.
அதனை நாங்கள் அந்த இடைவெளியை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யாத பட்சத்தில் அதுவும் அவர்களை போதைப்பொருள் பாவனைக்கோ அல்லது வேறு பிழையான நடத்தைகளுக்கோ இட்டு செல்லக்கூடும். போதைப்பொருள் பாவனைக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம், அவை இப்பொழுது பரவலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவற்றை எப்படி பாவிக்கலாம், அவற்றினால் என்னென்னலாம் கிடைக்கின்றது என்ற விடயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு மிக இலகுவாக தெரிகின்றது. இலகுவாக அவை பெறப்படக்கூடிய நிலையிலும் இருக்கின்றது. இதற்கு பெற்றோரோ குடும்பங்களோ செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இது அரசாங்கம் அதிகாரிகள் கையில் இருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் பெற்றோருடைய கடப்பாடாக நான் பார்ப்பது என்னவென்றால், இவற்றினால் விளையக்கூடிய தீங்கினை மாணவர்களுக்கு மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியிலான விழிப்புணர்வாக அவர்கள் செய்ய வேண்டும். முதலில் அதற்கு பெற்றோருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பாடசாலையிலிருந்து ஒரு இளைஞனை, உங்களுடைய மகன் எதையோ ஒன்றை பாவிக்கிறான் போல இருக்கிறது என்று வந்த உடனே நாங்கள் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்று சொல்லுவோம். என்னுடைய பிள்ளை அப்படி இல்லாமல், நான் அப்படி வளர்க்கவில்லை, அவன் அப்படியாப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை என்று நாங்கள் அதை கூறிய ஆசிரியரை தாக்கவோ முற்படுகின்றதை விடுத்து, இதில் ஏதேனும் உண்மை இருக்குமா, அப்படி இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட போவது என்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம். ஆகவே அவற்றிலே நான் கவனம் செலுத்துகின்றேன். அதற்காக நாங்கள் அதிலே முழுமையாக எங்களை இழந்து விட வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அந்த குழந்தை அப்படியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை சரிபார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆகவே பாடசாலை மட்டத்திலோ அல்லது வெளிமட்டங்களிலிருந்தோ எங்களுக்கு அப்படியான ஒரு நியூஸ், ஒரு விடயம் கிடைக்கின்றது, அறிவுறுத்தல் கிடைக்கின்றது என்றால் அதனை கொஞ்சம் தேடி பார்ப்பதில் தவறேதும் இல்லை. ஏனென்றால் பரவலாக கிடைக்கிறது. அவர் தெரியாமல் கூட அவற்றை பாவனைக்கு எடுத்து கொண்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆகவே பெற்றோராக நாங்கள் இதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்படியே கூறியால் இது இன்னொரு விடயம் நான் ஆசிரியர்களுக்கும் கூற வேண்டும். அப்படி ஒரு குழந்தை செய்கிறது என்று உங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் வருகிறது என்றால் பெற்றோரிடம் கொண்டு போகும் பொழுது அதை பக்குவமாக கொண்டு செல்லுங்கள். பக்குவமாக கொண்டு செல்லும் பொழுது தான் பெற்றோரும் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ற அந்த இல்லை, என்னுடைய குழந்தை அப்படி இல்லை என்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் அதிலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு செவிமடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு சச்சரவு, ஒரு தேவையற்ற வாக்குவாதங்கள் தான் நடக்குமே தவிர, நீ பெரியவனா நான் பெரியவன், நீ சொல்வது சரியா நான் சொல்வது சரியா என்ற அவற்றிற்கு செல்லாமல் குழந்தையினுடைய எதிர்கால நலம், குழந்தையினுடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா, அதனால் தான் அவன் இப்படியான விடயங்களுக்கு ஈடுபடுகின்றானா என்பதனை கலந்தாலோசித்து பக்குவமாக நிதானமாக அந்த இடத்திலே நடந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே ஆசிரியர்கள் அதை எப்படி சொல்கிறார்கள் என்பதும் முக்கியம், பெற்றோர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் முக்கியம். இது இரண்டும். அடுத்தது மாணவர்கள் இதற்கு ஏன் செல்கிறார்கள் என்றால் இதுதான், அவர்களுடைய மன அழுத்தம், இது தவறான வழிகாட்டுதல்கள். மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த 10 பருவம் என்பது இளைஞர்கள் எதையும் ஒரு முறை கையாண்டு பார்த்து விடுவோம். என்ன நடந்து விட போகிறது, லெட்ஸ் ட்ரை பண்ணுவோம். எல்லாவற்றையுமே முயன்று பார்க்கின்ற பருவம். கொஞ்சம் இது பாம்பப்பா மிதிக்காதே என்றால் மிதித்து பார்த்து விடுவேன் என்று எல்லாவற்றையும் முயன்று பார்க்கின்ற ஒரு பருவம். அது அவர்களுடைய பருவத்தின் இயல்பு. அப்போ இந்த இயல்பிலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதை முயன்று பார்ப்பதனால் அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை எடுத்து கூற வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த விழிப்புணர்வு சரிவர சென்று சேரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் அவற்றிற்கான தேவை அதிகமாகவே இருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது இளம் வயது பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் செயற்பாட்டில் விழிப்புணர்வோடு இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று ஆசிரியர்களும் அவர்களுடைய விடயத்தை கையாளும் பொழுது சில அணுகுமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக நிச்சயமாக இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றன. அதே இடத்தில் சில குடும்பங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில வன்முறையான செயற்பாடுகளும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பிள்ளைகள் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள்
என்பதை போன்றே சில பெற்றோர்களும் இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். இதுவும் ஒரு குடும்ப மனநல பாதுகாப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? குடும்பங்களில் வன்முறை அதிகரிப்பு என்பதும் குடும்ப தலைவர்கள் அதிகளவாக குடும்ப தலைவர்கள் மதுபாவனைக்கு ஆளாவது என்பதும் இப்பொழுது பரவலாக இருக்கின்றது. மிக முக்கியமான குடும்ப வன்முறைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பதும் மதுபாவனை தான். இலங்கையை பொறுத்தவரையில் மதுபாவனை குடும்ப வன்முறைகளுக்கு அதிக காரணமாக இருக்கின்றது. மட்டுமில்லை, இதன் காரணமாகவும் குழந்தைகள், இவற்றை பார்க்கின்ற பிள்ளைகள், இளைஞர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களும் ஒன்று வன்முறை என்பதனால் பாதிக்கப்படக்கூடும், இப்படி நடக்கிறதே என்ற மனப்பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடும், அல்லது இதுதான் வழி என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளவும் கூடும். ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட், அதனை வெற்றி கொள்வதற்கு இதுதான் வழி, அடிக்கலாம், உதைக்கலாம், பிரச்சனை இல்லை என்ற எண்ணங்களுக்கு அவர்கள் ஆளாகவும் கூடும். ஆகவே ஒரு குழந்தை இதை இப்படி எடுத்துக்கொள்ளும் என்றால் நிச்சயமாக சரியான வழியில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே தான் உளவியலாளர்களாக நாங்கள் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து குழந்தைகளுக்கு முன்னால் சண்டையிடுவதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் சண்டையிட்டாலும் அதற்கான விளக்கத்தை, மன்னிப்பினை சரிவர அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள். இல்லை என்றால் அவர்கள் அதனை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அது பின்னால் அவர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வரைக்கும். ஆகவே இந்த குடும்ப வன்முறை என்பது களையப்பட வேண்டிய ஒன்று. அது தனியாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி வைத்து பேசக்கூடிய மிகப்பெரிய விடயப்பரப்பு. ஆனால் குடும்ப வன்முறை என்பதற்கு மதுப்பாவனை காரணம். போதை வஸ்து இது இரண்டு, போதை வஸ்து பாவனை என்பதை விட மதுப்பாவனை அதிகமாக காரணமாகின்றது. முக்கியமாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதற்கு காரணமா என்று கேட்டால் இல்லை. எல்லா வகையான பொருளாதார மட்டங்களிலுமே இந்த மதுப்பாவனை வெவ்வேறு வகையான விதத்திலே பாதிப்பினை ஏற்படுத்துகின்றது. ஆனால் எங்கேயும் சண்டை சச்சரவுகளில் அந்த மதுப்பாவனை முடியும் இடத்தில் பாதிக்கப்படுவது முக்கியமாக குழந்தைகள் தான். கண்டிப்பாக, நிச்சயமாக. அதாவது போதை பாவனை அதிகரிக்கும் பட்சத்தில் சில வன்முறைகளும் ஏற்படக்கூடும். அது குழந்தைகளை மனதளவில் மிக பெரிதாக பாதிக்கின்றது. பெற்றோர்களின் செயற்பாட்டை தான் பிள்ளைகள் பார்க்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு அதன் அளவில் அவர்கள் மிகவும் தெளிவானவர்களாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அவ்வாறுதான் குடும்ப மனநலத்தை பேண முடியும் என்கின்றவாறு அருமையாக கூறினீர்கள். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசக்கூடிய விடயமாக இருக்கின்றது குடும்ப மனநல ஆரோக்கியம் குறித்து தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து குடும்ப மனநல ஆரோக்கியம் குறித்து எங்களுக்கான தெளிவான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் உளவியலாளர், உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். அந்தளவில் போதைப்பொருள் பாவனை என்பது குடும்பத்தில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அது குழந்தைகளை மனதளவில் எப்படி பாதிக்கும் என்கின்றவாறு அருமையாக கூறியிருந்தீர்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே சொல்கின்றார்கள், எங்களுடைய தனி மனித சுதந்திரம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையை தனியாக வாழவிடுங்கள் என்கின்றவாறு இன்றைய இளைய தலைமுறை அதிகமாக கூறுகின்றார்கள். அந்தளவில் ஒரு குடும்பத்தில் தனித்துவமான முடிவிற்கு, ஒருவருக்கு தனித்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியம் எவ்வாறாக காணப்படுகின்றது? நல்ல கேள்வி ஷாலினி. தனித்துவம் என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான். ஆனால் இந்த தனித்துவத்தை பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள நாங்கள் அனுமதிக்கும் வழிதான் கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கின்றது. பிள்ளைகளை தனித்துவத்தோடு வளர்க்கின்றோம் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் நாங்கள் வலுவி குழந்தைகளை தனிமையாக வளர்த்து விடுகின்றோம். அவர்கள் தனிமைப்பட்டு விடுகிறார்கள். உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது அவர்களுடைய தனித்தன்மையை வளர்ப்பதற்காக. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கண்காணிப்பு இல்லாமல் அவற்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது அவர்களை தனிமைப்படுத்துவது. ஆகவே இவை இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இவற்றிலே பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியம். இரண்டாவது விடயம், குழந்தைகளோடு நட்பாக இருங்கள் என்று கூறுவதனையும் நாங்கள் தவறாக புரிந்து கொள்கின்ற அளவு அதிகம். நண்பர்களாக இருப்பது என்பது வேறு, நட்பாக இருப்பது என்பது வேறு. நட்பாக இருப்பது என்பது நீங்கள் பெற்றோர் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர்களோடு அதிக உரையாடல்கள், நல்ல தொடர்பாடல்கள், அவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் செவிமடுப்பது, அவற்றில் இருக்கின்ற நன்மை தீமைகளை ஆராய்வது, அவர்களோடு உரையாடுவது, அவர்களோடு தொடர்பு கொள்வது ஆகியவை. இது நட்புறவோடு நட்பாக அவர்களோடு இருப்பது.
நண்பர்களாக இருப்பது என்பது அவர்களுடைய அனைத்திற்கும் துணை போவது. அவர்கள் அது நன்மையா தீமையா என்று இல்லாமல் அவர்கள் செய்கின்ற அனைத்திற்கும் துணை போவது. ஆகவே நண்பர்களாக இருப்பது என்பது வேறு, நட்பாக இருப்பது என்பது வேறு. இங்கே பெற்றோர்களும் அந்த நட்பு என்பதற்கு திருவள்ளுவர் சொல்கின்ற அந்த இலக்கணப்படி இருக்க வேண்டும். மேற் சென்று இடித்தற் பொருட்டு என்று இருக்க வேண்டும். சரியா? அந்த இடுக்கண் களைகின்ற ஒரு நட்பாக இருக்க வேண்டுமே தவிர பெற்றோர்களுடைய நட்பு மாறாக அவர்கள் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் துணை போவதாக இருத்தல் கூடாது. இது ஒன்று. அடுத்தது, அவர்களுடைய தனித்தன்மை என்பது நிச்சயமாக பேணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய தனித்தன்மை சரியாக கண்காணிக்கப்பட்டு பேணப்படுகின்ற பொழுதுதான் அவர் தன்னம்பிக்கை உள்ளவராக உயர்கின்றார். தன்னம்பிக்கை என்பது தான் அவர் கற்ற கல்வியை சரிவர பின்னால் பயன்படுத்துவதற்கு அவருக்கு உதவப் போகின்றது. இந்த தன்னம்பிக்கை இல்லாத விடத்து கற்ற கல்வி பயனற்று போய்விடும். அந்த நிற்க அதற்கு தக, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் அங்கே தன்னம்பிக்கை வளர்க்கப்படாத பொழுது. ஆகவே தனித்துவம் வளர்க்கப்படுகின்ற பொழுது தன்னம்பிக்கை வளர்க்கப்படுகின்றது. ஆகவே இவை இரண்டையும் பெற்றோர் நட்புறவோடு இருந்து செய்தல் வேண்டும். மற்றது பொறுப்புணர்வு. குழந்தைகளை பொறுப்புணர்வு உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். பொறுப்புணர்வு என்பது எப்படி வரும் என்றால் அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் பொழுது சிறு வயது முதலே அவர்களுடைய காலுறை அணிவிப்பதில் இருந்து தலை சீவி விடுவது வரை அனைத்தையும் நாங்களே செய்து கொண்டு, ஏன்னா மிக இலகு என்ன, நாங்களே செய்து முடித்து விடுவது எங்களுடைய நேரம் மிச்சப்படுகின்றது. ஆனால் அங்கே குழந்தை தனித்துவத்தை இழந்து விடுகின்றது இல்லையா? அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் அவர்களை அவர்களாக இயங்க விட்டு அவர்கள் பொறுப்புணர்வோடு வளர்ப்பதற்கான விடயங்களையும் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அங்கே இவை மூன்றுமே வளரும். இந்த நேரத்தில் நான் இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், குழந்தைகளை குட்டாக வளர்க்க வேண்டும், நைஸாக அல்ல. இந்த நைஸ் அண்ட் குட்ன்றதுக்கு நிறைய வித்தியாசம். இதை சரியான தமிழில் எப்படி சொல்வது என்று தெரியாது, ஆனால் நேர்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். நைஸ் என்பது அனைவருக்கும் நல்லவனாக இருப்பது. எல்லா நேரத்திலும் என்ன, அதாவது இல்லை என்று சொல்ல பழகாதது. இல்லை என்று சொன்னால் அவர் இனிமையானவர் அல்ல என்ற புரிந்துணர்வு இருக்கின்றது. ஆகவே இனிமையானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எது தேவை, எதை மறுக்க வேண்டும், எங்கே மறுக்க வேண்டும் என்பதனையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். கண்டிப்பாக அருமையாக கூறினீர்கள். நட்பு என்றால் என்ன, நண்பர்களாக இருப்பது என்றால் என்ன, அதே போன்று நல்லவராக இருப்பதென்றால் என்ன, இனிமையாக இருப்பது என்றால் என்ன, எப்படி பிள்ளைகளை நாங்கள் இந்த சமூகத்தில் முகம் கொடுக்க வளர்க்க வேண்டும் என்கின்றவாறு கூறியிருந்தீர்கள். அதே போன்று பிள்ளைகளை எப்படி குடும்பத்தில் வளர்க்க வேண்டும், அவர்களை மனதளவில் நாங்கள் எப்படி தன்னம்பிக்கை உடையவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கான அருமையான விளக்கத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். பொதுவாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தீர்மானம் எடுப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த தீர்மானம் கூட பல சிக்கல்களை தோற்றுவிக்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது மனதளவில் பல விடயங்களை அது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஒரு குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? தீர்மானம் எடுக்கும் பொழுது முக்கியமாக அங்கே தலைமைத்துவ தீர்மானம் எடுக்கப்படுகின்றதா, ஜனநாயக தீர்மானம் எடுக்கப்படுகின்றதா என்பது முக்கியம். இங்கே ஜனநாயக தீர்மானம் எடுப்பது எவ்வளவு சிக்கலானது என்பது நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிக சிறிது சிக்கலான விடயம் ஜனநாயக தீர்மானம். ஆனால் தலைமைத்துவ தீர்மானம், ஏகாதிபத்திய தீர்மானம் என்பது மிக இலகுவாக செய்து நான் சொல்கிறேன் நீ செய். ஆனால் அப்படியான ஏகாதிபத்திய தீர்மானம் ஒன்று ஒரு குடும்பத்திலே எடுக்கப்படும் பொழுது அது குழந்தைகளுடைய தனித்தன்மையை பாதிக்கும், சுமூக உறவை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே ஜனநாயக தீர்மானம் எடுக்கும் பொழுது அனைவருடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பார்த்து அலசி ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுப்பது என்பது கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் அனைவருக்கும் ஓரளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமத்தன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அனைவருடைய கருத்துகளோடு ஒரு ஜனநாயக தீர்மானம் எடுப்பது தான் நல்லது. எதிர்காலத்திற்கு யாரும் ஒருவர் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் தானே சொன்னீர்கள், நீங்கள் எடுத்த தீர்மானம் தான். ஏனென்றால் ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள்.
ஒத்துழைப்பு என்பது முழுமையாக கிடைக்காது. ஆனால் அனைவருடைய கருத்துகளும் கேட்டு எடுக்கப்படுகின்ற தீர்மானம் என்பது அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், பெற்றோர்கள் நினைக்கலாம், எனக்கு இருப்பது ஒரு 10 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 15 வயது குழந்தை, இவர்களிடம் நான் என்ன கேட்பது? நான் தானே அவர்களை பார்த்து கொள்கிறேன், ஆகவே நான் முடிவெடுக்கலாம் தானே என்று. இல்லை, எந்த முடிவாக இருந்தாலும் குடும்பத்தில் யார் எடுக்கின்ற எந்த முடிவும் மற்ற நபரையும் பாதிக்கும். நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ குடும்ப உறுப்பினர்களை பாதிக்கும். ஆகவே எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அனைவரையும் கருத்திற்கொண்டு, முடியுமாக இருந்தால் அனைவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எடுப்பதாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, பொறுப்புணர்வு அனைத்தும் அதிகரிக்கும். அதே நேரம் ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் ஒரு முடிவு தீர்மானம் எடுக்க முதல் அவர்களை கலந்தாலோசிக்கின்றார்கள் என்பதே ஒரு குடும்பம் மன ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு அறிகுறி. அந்த குடும்பத்தில் அனைவருடைய கருத்துக்களும் கேட்கப்படுகின்றது, அனைவருமே அங்கே சமமாக கருதப்படுகின்றார்கள் என்பது அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பதனை எடுத்து எம்புகிறது. ஆகவே அது மிகவும் நல்ல மாற்றங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடும், அனைவருடைய ஒத்துழைப்பையும் கொடுக்கும். நிச்சயமாக குடும்பத்திலும் இந்த ஜனநாயக தீர்மானம் என்பதுதான் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த தீர்மானம் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதீதமாக ஏற்படுத்தக்கூடும். அந்த அளவில் குடும்பத்தின் மனநலத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களாக பொருளாதாரம், தொடர்பாடல் இன்மை, போதைப் பொருள் வர்த்தகம், அதே போன்று பிள்ளைகள் மீது அதீத திணிப்பு போன்றவை காரணமாக இருக்கின்றன. நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது இந்த குடும்ப மனநலத்தை பாதுகாப்பது குறித்து? குடும்ப மனநலம் என்பது நான் முதலே கூறியது போல ஒரு சமூகத்தினுடைய ஆணிவேர், ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறிய அங்கம் குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய மனநலம் என்பது சமூகத்தினுடைய மனநலத்தை பிரதிபலிக்கின்றது. சமூகத்தினுடைய மனநலம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை குடும்பம் ஒன்றினுடைய மனநலம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே ஒரு சமூகமாகவும் ஒரு குடும்பத்தினுடைய மனநலம் முக்கியமாகும். இந்த மனநலம் என்பதனை அலட்சியப்படுத்துவது என்பது ஒரு சமூகத்தினுடைய நலனையும் அலட்சியப்படுத்துவதற்கு சமமானது. ஆகவே மனநலனில் மாற்றங்கள் நிகழும் பொழுது அவற்றிற்கு கவனம் செலுத்துங்கள். அந்த மனநல மாற்றங்கள் ஏற்படும் இடத்து சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு சிறிதும் தயங்க வேண்டாம். ஏனென்றால் அந்த காலதாமதங்கள், தயக்கங்கள் பிற்காலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடும். அது ஒரு குடும்பமாக அனைவரையும் பாதிக்கக்கூடும். ஆகவே முடியுமான வரைக்கும் உடல் நலம் என்பதனை எவ்வளவு நீங்கள் முக்கியமானதாக கருதுகின்றீர்களோ, ஒரு காய்ச்சல், தலைவலி அல்லது எந்த நோயாக இருக்கலாம், உடனடியாக மருத்துவரை அணுகி அதிலிருந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதிலே எவ்வளவு கவனம் செலுத்துகின்றீர்களோ அதே போல மனநல மாற்றங்களிலும் கவனம் செலுத்துங்கள். தேவையான இடத்து சிறிதும் தாமதிக்காமல், சிறிதும் தயக்கமில்லாமல் மனநல ஆலோசகரை நாடுங்கள். மனநல மருத்துவரையோ மனநல ஆலோசகரையோ நாடுவது என்பது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விடயம். ஆகவே அதனை தயவு செய்து செய்யுங்கள். மனநலத்தில் காட்டுகின்ற அலட்சியம் உடல் நலத்திலும் பாதிப்பினை ஏற்படுத்தும். நாங்கள் சொல்லுவோம் ஃபங்க்ஷனல் டிஸார்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது உண்மையில் உடலிலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனநல பிரச்சனைகள் காரணமாக உடலிலே அவை பிரதிபலிக்கின்றது. ஏன்னா மனநல பிரச்சனைகளை வெளியே சொல்வதற்கு இருக்கின்ற தயக்கங்கள், அழுத்தங்கள் காரணமாக வெளியே சொல்வதில்லை. அது அப்படியே உடலிலும் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அப்படியான ஒரு நிலைக்கு நம்முடைய குடும்ப உறுப்பினரை தள்ளிவிடாமல் ஒரு குடும்பமாக எல்லோருடைய மனநலனிலும் அக்கறை செலுத்தி அவர்களை அதிலிருந்து மீட்பதற்கு உதவி செய்வதற்கு எல்லோருமே உறுதி பூணுவோம் என்று அனைவரிடத்திலும் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அருமையாக கூறினீர்கள். அதாவது மனநலம் குறித்து நாங்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படி எங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது என்றால் மருத்துவரையோ அல்லது அது சார்ந்த ஆலோசகரையோ நாடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எப்படி உளம் பாதிக்கப்படுகின்றதோ அதனூடாக எங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியமும் பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்பதாக இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு தெளிவான பல விளக்கங்களை வழங்கியிருந்தீர்கள். கண்டிப்பாக குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது
எவ்வளவு அவசியம், அதே நேரத்தில் இந்த மனநல பாதுகாப்பு இருப்பதின் ஊடாகத்தான் நாங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக பேண முடியும் என்கின்றவாறு பல விடயங்களை எங்களுக்கு இன்று நீங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அந்த அளவில் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உளவியலாளர், உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள் குடும்ப மனநல பாதுகாப்பு குறித்து பல்வேறு விடயங்களை எமக்காக தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த அளவில் இன்று எங்களுடைய குடும்ப மனநலத்தை பாதுகாக்கக்கூடிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. பொருளாதாரம், போதைப்பொருள், அதே போன்று பிள்ளைகள் மீதான அதீத திணிப்பு என்பன காரணிகளாக காணப்படுகின்றன. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய குடும்பம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.